ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாத்திராகமம் 23:25. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பலர் நல்ல உணவுகள் இருந்தும் நிம்மதியில்லாமல் வாழ்கிறார்கள். சிலருக்கு செல்வம் இருக்கிறது, ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சிலருக்கு வசதி இருக்கிறது, ஆனால் மனதில் அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் முழுமையானது. அவர் நமக்கு கொடுக்கும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதோடு நம் உடலையும் மனதையும் குடும்பத்தையும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இன்றைய காலத்தில் பலர் புதிய நோய்கள், மன அழுத்தங்கள், பயங்கள், ஆரோக்கியங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேவன் தமது பிள்ளைகளிடம் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று ஒரு வாக்குத்தத்தமாக கூறுகிறார். இது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு ஆறுதல் ஊட்டும் ஒரு வசனமாக உள்ளது. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களையும் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் அணுகாத வண்ணமாய் காத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இன்று நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி செலுத்த வேண்டும். நம் குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். தேவனை நம்பி நடக்கும்போது அவர் நமது தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு சமாதானத்தை நிரப்ப தேவன் கிருபை அளிக்கிற நல்ல மெய்ப்பராய் நம்மோடு இருந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நீர் தரும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் காத்து கொள்ளும். எல்லா வியாதிகளிலிருந்தும் எங்களை விலக்கி உமது சமாதானத்தையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். God bless you.